வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு மெஷர்மெண்ட் பேண்ட்டை வச்சு ஒரு சல்வார் பேண்ட் எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும், சிம்பிள் டிசைன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. இப்போ நான் ஃபேப்ரிக்கை 4ஆக மடித்து வச்சுருக்கேன். ஓப்பன் ஹேண்ட் அந்த பக்கம் இருக்குது, மடித்த பக்கம் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு அளவு பேண்ட் எடுத்து அதை நான் அப்படியே அது மேலே நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு, இந்த எடுத்துருக்கிற அளவு பேண்ட்டும் எலாஸ்டிக் வச்ச பேண்ட் தான். ஸோ அந்த எலாஸ்டிக் பார்ட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சி அந்த ஒரு எண்டு எதுங்கிறத கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா பேண்ட்டை நார்மலாக வச்சு அந்த பேண்ட்டோடைய அவுட்லைனை அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இதை அப்படியே நீட்டாக அந்த அவுட்லைனை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இதுதான் பேண்ட்டோட மெயின் பார்ட். நமக்கு 2 பீஸாக இருக்குது ஃபேப்ரிக்கு, 2 கால் தனித்தனியாக இருக்குது இல்லையா? அதில் ஒரு லெக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதனுடைய எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே 1.5 இன்ச் அகலத்தில் நான் லைன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டாப் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸோட டாப் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அந்த ஃபேப்ரிக் கொஞ்சம் எடுத்து கீழே டிசைன்ஸ் கொடுக்குறேன். இது ரொம்ப பிளெயினாக இருக்குது, நேவி ப்ளூ. ஸோ பிங்க் கலரில் லைட்டாக டிசைன் வந்தால் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக நான் இது பண்ணுறேன். ஸோ இதில் அந்த கீழே இருக்கிற பாட்டம் எண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் இந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீட்டாக ஃபோல்டு பண்ணி அந்த பேண்ட்டோடைய பாட்டம் எட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போடுறேன். இதுக்கப்புறமா அந்த எண்டில் நம்ம ப்ளீட் வச்ச மாதிரி இன்னொரு ஃபேப்ரிக் பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு அந்த ரா எட்ஜ் அப்படியே இருக்கட்டும். 2வது லைனை நம்ம நெக்ஸ்ட்டு மடித்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் போட்டு முடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மடிப்பாக. அடுத்து 3ஆவது லைனில் நம்ம எகெயின் அந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக் பீஸை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அந்த பிங்க் கலர் ஃபேப்ரிக்கோடைய ரா எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜ் மறையிற மாதிரி அந்த மடித்த பக்கத்தை மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு பண்ணி மேலே ஒரு கன்சீலிங் ஸ்டிச் நம்ம போடுறோம். இந்த மாதிரி. நெக்ஸ்ட் எகெயின் அடுத்த லைனை சும்மா மடித்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச். அப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற லைனில் இன்னொரு பிங்க் பீஸ் அட்டாச் பண்ணுறோம். அந்த பிங்க் பீஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அகலம் உள்ளது. நீளம் எவ்வளோ வேணும் அப்படின்னா அந்த பேண்ட்டோடைய அகலம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் நீளமாக இதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். மறுபடியும் மேலே ஒரு கன்சீலிங் ஸ்டிச் போடுறோம். இங்கே இப்போ கீழே அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 3 இன்ச் அகலத்தில் நான் ஒரு ப்ளூ ஃபேப்ரிக்கே கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படி பாதியாக ஃபோல்டு பண்ணி நம்ம ப்ளீட்டாக மடித்து ஒரு எட்ஜில் ஸ்டிச் போடுறோம். அதை இந்த பேண்ட்டோடைய லெக் இருக்கு இல்லையா, அந்த லெக்கோடைய எட்ஜில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பொறுமையாக மடித்து எல்லா ப்ளீட்ஸும் ஈவன்லி சைஸ்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் போடுறப்போ அழகாக இருக்கும். இப்போ அந்த பீஸை அந்த பேண்ட்டோடைய பாட்டம் ரா எட்ஜ் விட்டுருந்தோம் இல்லையா, அதோட வச்சு ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா, அப்படியே அந்த தையல் உள்ள பக்கம் உள்ளே வர மாதிரி அப்படியே மடித்து மேலே இன்னொரு கன்சீலிங் ஸ்டிச் போட்டுருவோம். இந்த மாதிரி. ஸோ அப்போ கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ப்ளீட்டாக இருக்கிறதுக்கு அந்த பேண்ட் போடுறப்போ அது அழகாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு கால் இருக்குல்ல, அதுக்கும் இதே மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம இனிமேல் அதை ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2யும் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 2உடைய நல்ல பக்கமும் ஒன்றோட ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த க்ராச் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த இடுப்புலேருந்து கால்களுக்கு நடுவில் வர ஏரியா, அதை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ராச் ஏரியா முடிச்சாச்சு.
இனி அந்த பேண்ட் அப்படியே இந்த மாதிரி திருப்பி மடிச்சிங்க அப்படின்னா அந்த கால்களுக்கு நடுவில் இருக்கிற ஏரியா ஓப்பனாக இருக்குது. ஸோ அந்த ஏரியாவை நம்ம இப்போது ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே எல்லா இடத்துலையும் ஸ்டிச் போட்ட உடனே வந்து நான் ஓவர்லாக் ஸ்டிச்சும் போட்டுடுறேன். அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ பேண்ட்டோடைய பாட்டம் பார்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓவர்லாக் போட்டாச்சு. மேலே பெல்ட் மட்டும் அட்டாச் பண்ணணும். இப்போ பெல்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 3 இன்ச் அகலத்தில் இந்த நேவி ப்ளூ ஃபேப்ரிக்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனுடைய நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நம்ம பேண்ட்டோடைய அந்த இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இங்கே வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணுறப்ப எப்போவுமே சென்டர் பாயிண்ட் நம்ம தையல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஆரம்பிங்க. ஒரு 1/4 இன்ச் விட்டு ஆரம்பிங்க. இப்போ வந்து அந்த பெல்ட் பார்ட்டோடைய ஓப்பனாக இருக்கிற எட்ஜஸை ஜாயின் பண்ணுறோம். 1/4 இன்ச் விட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த 2 பக்கமும் 1/4 இன்ச் இருக்கும். அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போது நம்ம அந்த பெல்ட் பார்ட்டோடைய உள் பக்கத்தில் தையல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தையலை மறைக்கிற மாதிரி அதை அப்படியே மடித்து மேலே கன்சீல் பண்ணி ஸ்டிச் போட்டுடலாம். அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணுவோம் உள்ள. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். அந்த கேப்பில் தான் எலாஸ்டிக்கை உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த எலாஸ்டிக்கில் மேலே ஒரு கார்னரில் சேஃப்டி பின் குத்திட்டு நீங்கள் அப்படியே கோர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சுற்றியும் கோர்த்து வந்து மறுபடியும் அந்த எலாஸ்டிக் வந்து இன்னொரு பக்கம் வெளியே வரும். ஸோ அங்கே எடுத்து நம்ம அந்த எலாஸ்டிக் 2யும் ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தையல் திரும்ப திரும்ப மேலே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எலாஸ்டிக் நாளைக்கு போடுறப்போ கழட்டுறப்பெல்லாம் வந்து பிஞ்சு வந்துடாது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஓப்பனாக விட்டுருந்த அந்த குட்டி பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து மறுபடியும் கன்சீல் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த எலாஸ்டிக் வந்து நகர்ந்து வந்துடக்கூடாது, ரோல் ஆகிடக்கூடாது. நம்ம வாஷ் பண்ணுறப்போ இல்லை போடும்போதோ கழட்டும் போதோ அது ரோல் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக சும்மா 2 ஸ்டிச் அங்கே நடுவில் போட்டுறேன். அவ்வளோதான், நமக்கு பேண்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் மெஷர்மெண்ட் எடுத்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வைடாக இருந்துச்சு. பட் இந்த பேண்ட்டில் நான் கீழே ஆங்கிள் கிட்ட கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக அந்த இடத்துல நான் கொஞ்சம் உள்ளே பிடிச்சி தைச்சிருக்கேன். ஸோ வந்து அது காலோட ஒட்டின மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கீப் வாட்சிங். Thank you.